வெல்கம் டு தான்ஸ் கிச்சன். இன்றைக்கி சேமியா தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியான ரொம்ப ஈஸியான ஒரு தோசை. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் சேமியா ஒரு 150 கிராம் எடுத்துக்கோங்க. இது உங்களோட அளவு பொறுத்து தான், உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் இதை எடுத்துக்கணும். சேமியாவை ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா கையாலேயே அப்படியே க்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சைஸ் இருந்தால் போதும் நம்மளுக்கு. இப்போ இதில் தயிர் 1 கப்பு அதை சேர்த்துட்டு, அடுத்தது அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் தேவையான சால்ட்டு, இது 3ஐயும் சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். இது நம்ம வீட்டில் இப்போ டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ ஈஸியாக சேமியா மட்டும் இருந்தால் போதும். மற்ற எல்லாமே நம்ம வீட்டில் ரெகுலராக இருக்கிறது தான், ஈஸியாகவே நம்ம செஞ்சிடலாம். இப்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி, நம்ம தோசை கன்சிஸ்டன்சி வேணும் அந்த அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேமியா தண்ணியில் ஊற ஊற தண்ணியை இழுத்துக்கும். அதனால் அதாவது தோசை ஊற்றி எடுக்கும்போதும் நீங்கள் தண்ணி இந்த பேட்டரில் ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கன்சிஸ்டன்சியை. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இந்த கேப்பில் நான் சட்னியும் வச்சுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் கூட நம்ம தோசையை ஊற்றிக்கலாம். இது 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ சேமியாவும் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு தண்ணியில் ஊறி. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் இதோடையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் துருவி போட்டுக்கலாம், பீன்ஸ் போட்டுக்கலாம், கோஸ் சின்ன நல்ல பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அது உங்களோட சாய்ஸாக. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை தவாவை சூடு பண்ணிவிடுங்க. சூடு பண்ணிவிட்டு நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரியே எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு வேக வைப்போம். மூடி போட்டு ஒரு ஒன் மினிட் இருந்தால் போதும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டு வேக வைக்க போகிறோம். இது நல்லா வெந்தோன்னே திருப்பி போடுங்க, இல்லைனா கண்டிப்பாக பிரேக் ஆகிடும். அது வெந்துருச்சு அப்படின்னா தானாகவே மேலே வந்துடும். கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல கோல்டன் கலர் வந்திருக்கு. இந்த சைடும் நல்லா வெந்த பிறகு அது திருப்பி பார்த்துக்கோங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா இங்கேயுமே கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு ரிமைனிங் இருக்க மாவுலையும் இதே போல் தோசை வறுத்து எடுத்துக்க வேண்டியதான். ஒரு சிம்பிளாக தேங்காய் சட்னி இருந்தால் போதும். சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்படியே தான்ஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.